வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரைஸ் வெரைட்டிஸ் செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பேன் வச்சிருக்கோம். புளி சாதத்துக்கும் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு கடலை பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி சாதம் செய்யறதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். கார மிளகாய் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை பொடி பண்ணிக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. அளவுக்கு நம்ம நைஸா பொடி பண்ணிக்கலாம். புளி சாதம் செய்யறதுக்கு அதுக்கான குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கார மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம். அதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வந்து 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், பேஸ்ட் மாதிரி வரும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்துல உப்பு போட்டிருக்கோம். இதுல நம்ம பார்த்து போட்டுக்கலாம். அதான் கொதிச்சு வந்துட்டு இருக்கு. பாருங்க, புளி கரைசல் நல்லா ரெடி ஆயிருக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இது எதுக்காண்டி இந்த மாதிரி வறுத்து அரைச்சு சேர்க்கிறோம்னா, அந்த கோயில் புளியோதரை டேஸ்ட் வரும் இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால. கொஞ்சமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு புளியோதரைக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மறுநாள் கூட இதை வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கெடாது. நான் வந்து இந்த பொடி வந்து கரெக்டா அரைச்சு சேர்த்திருக்கேன். பொடி வந்து மிச்சம் இருந்ததுன்னா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேஸ்ட் இருந்தாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாதம் மட்டும் வடிச்சு நீங்க கிளறிக்கலாம். இதுலயே நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாம், அது இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை கிளறிக்கலாம்.
கிளறியாச்சு. சூப்பரா ஒரு கோயில்ல கொடுக்குற மாதிரி புளியோதரை நமக்கு ரெடி